செட்டிநாடு ஜுவல்லரிக்கும் அவங்க வியூ பண்ண அந்த செட்டிநாடு பட்டுப்புடவைகள் அந்த லேடிஸ் வந்து டெக்கப் ஆகி வந்தாங்கன்னா அப்படியே ஒரு லிவிங் ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஜுவல்லரி போட்டிருந்தாங்களே, இதுக்கு சாரீஸை எப்படி அவங்க மேட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, செட்டிநாடோட பாரம்பரியம் அந்த வில்லேஜில் வீவ் ஆகிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு வந்து காட்டன்ஸ் தான். செட்டிநாடு காட்டன்ஸ் தான் அங்கிருந்த எல்லா தறியிலையுமே அந்த காலத்தில் வீவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ லேட்டர் ஆன் இந்த மென் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி அப்ராட்லேருந்து சில்க் கொண்டு வந்து அந்த சில்கில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம விமனுக்கும் வந்து இந்த சில்க்லேயே புடவையாக நெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி தான் சில்க் சாரீஸ் வியூ பண்ண தொடங்கினாங்க. அப்புறம் பார்த்தா அந்த சில்க் சாரீஸ் வந்து அதுக்குன்னே ஒரு தனி ஸ்பெஷல் இடம் பிடிச்ச மாதிரி செட்டிநாடு பட்டு சாரீஸ்க்குன்னே ஒரு தனி இடம். கோயிலில் இருக்கிற சாமியிலேருந்து தொடங்கி அவங்க வீட்டு பெண்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் செட்டிநாடு பட்டு புடவைகள் அவ்வளோ அழகாக வேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க. அதை தான் இப்போ வரைக்கும் வந்து ஒரு லீகசி ஃபாலோ பண்ணி செட்டிநாடு பட்டு புடவைகள்னால் அதுக்குன்னே ஒரு தனி இடம் இருக்குது. தென் கேம் இன் சில்க் காட்டன்ஸ். ஸோ இந்த பட்டுக்கும் காட்டனுக்கும் இடையில என்ன கொண்டு வரலான்னு யோசிச்சு தான் இந்த சில்க் காட்டன் ஸ்லோலி கேம் இன். ஸோ அதில் பிளெண்ட் ஆஃப் சில்க் அண்ட் காட்டனை சேர்த்தி வச்சு அதே அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வீவிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது அது வேறு லெவலில் இன்னும் ஒரு அழகையும் கம்ஃபர்ட்டையும் விமனுக்கு கொடுத்தது. ஸோ அப்போ இருந்து தான் வந்து செட்டிநாடு சில்க் காட்டன் சாரீஸும் வியூ பண்ண தொடங்கினாங்க. ஸோ இந்த செட்டிநாடு ஜுவல்லரிக்கும் அவங்க வியூ பண்ண அந்த செட்டிநாடு பட்டுப்புடவைகள் அண்ட் காட்டன் சாரீஸுக்கும் அந்த லேடிஸ் வந்து டெக்கப் ஆகி வந்தாங்கன்னா அப்படியே ஒரு லிவிங் ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அதை தான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணி குவீன்ஸில் நாங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்து ஜுவல்லரியிலேருந்து சாரீ வரைக்கும் ஸோ எங்கள் மெயின் ஐடியாலஜியே அதிலிருந்து தான் ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ ஆஸ் யூ கேன் சி எங்களோட காசுமாலை கலெக்ஷன்ஸ், மாங்காமாலை கலெக்ஷன்ஸ் அண்ட் தாலி இன்ஸ்பயர்ட் டிசைன்ஸ், ஹஸ்லீஸ், ஜடபில்லைஸ், குஞ்சலம் அண்ட் எங்கள் ஆல்மிரால செட்டிநாடு சில்க் காட்டன்ஸ், செட்டிநாடு காட்டன்ஸ்னு இப்போ வரைக்கும் அந்த லெகசியை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லெகசியை இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் இந்த ஷூட் கேம்பெயினை எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the women in the portrait will be wearing beautiful அட்டிகைஸ், நல்ல ரெட்டவடை அட்டிகை அண்ட் ஹஸ்லி நெக்லஸஸ், நல்ல பெரிய ஜிமிக்கிகள் அண்ட் கையில் காப்பு, நத்து, புல்லாக்குன்னு அந்த காலத்தில் எப்படி செட்டியார் ஃபேமிலி விமன் இருந்திருப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நாங்கள் போர்ட்ரே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸை அதோட டீட்டெயில்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. கீப் ட்ராவலிங் வித் அஸ். நமஸ்காரம்.